ஒரு முயல் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அந்த பக்கமாக வந்த நரிக்கிட்ட, நரியே, எனக்கு காலில் அடிபட்டனால என்னால் சுத்தமாக நடக்க முடியல, தயவு செஞ்சு என்னை எங்கள் வீடு வரைக்கும் கொஞ்சம் தூக்கிட்டு போறியா அப்படின்னு உதவி கேட்குது. இதை கேட்ட அந்த நரியும், எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குப்பா, என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அடுத்ததா அந்த பக்கம் வந்த ஒரு புலிக்கிட்ட இதே மாதிரி உதவின்னு போய் கேட்குது. அதுக்கு அந்த புலியும், நானே செம கோவத்தில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதே மாதிரி அந்த பக்கமாக வந்த ஒரு கரடி கிட்டையும் போய் உதவின்னு கேட்குது. அதுக்கு அந்த கரடியும், எனக்கு என்ன உன்னை தூக்கிட்டு போகிறது தான் வேலை பாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போயிடுது. இதனால ரொம்ப சோகமான அந்த முயலும், உதவி கேட்டு எனக்கு யாரும் உதவி செய்யணும்னு நினச்சி இதுக்கப்புறம் என்கிட்ட யார் வந்து உதவின்னு கேட்டாலும் நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வெறுப்புணர்ச்சியோட யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கமாக ஒரு பன்றியும் வருது. இதை பார்த்து அந்த மனசு நொந்து போன முயலும் அந்த பன்றிக்கிட்ட போயிட்டு, எனக்கு காலில் அடிபட்டதுனால என்னால் நடக்க முடியல, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், என்னை கொஞ்சம் எங்கள் வீடு வரைக்கும் உன் மேலே ஏற்றிட்டு போய் இறக்கி விட்றியா அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குது. அந்த பன்றியும் கண் கலங்கி போய், சரி வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த முயலை தன் முதுகு மேலே உட்கார வச்சு தூக்கிட்டு போகுது. அப்போ அந்த முயல் பன்றிக்கிட்ட சொல்லுது, இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன், ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீயும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நினச்சி தான் நான் கேட்டேன், ஆனால் நீ எனக்கு உதவி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த பன்றியும், நானும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லுது. அதுக்கு அந்த முயலும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குது. ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி என்னோட காலில் அடிபட்டு இருந்துச்சு, அந்த காயம் ரொம்ப பெருசா வேற இருந்துச்சு, என்னால சுத்தமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம நடக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப வேற எனக்கு புதுசா 3 குட்டிகள் வேற பிறந்திருந்துச்சு. நான் அந்த இடத்துக்கு என்னோட குட்டிகளை தனியா விட்டுட்டு தான் வந்திருந்தேன். அப்பதான் என்னோட காலில் அடிபட்டுடுச்சு. நானும் உன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி உதவி கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட காலில் வேற அடிபட்டிருக்கு, என்னால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, அங்க என்னோட குட்டிகள் வேற பசியில இருக்கும், தயவு செஞ்சு என்ன நீங்க கொஞ்சம் சுமந்து கொண்டு என் குட்டி இருக்கிற இடத்துல எனக்கு கொஞ்சம் விட்டுடுறீங்களா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டேன். ஆனா ஒருத்தர் கூட எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் உதவி கேட்கறதுல கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ரத்தம் ஊத்திட்டு இருந்த அந்த காலோட கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போனேன். நான் அந்த ரத்தம் ஊத்துற காலோட நடக்க முடியாம நடந்து போய் கடைசியில என்னோட குட்டிகள் இருக்கிற இடத்த அடையறதுக்கு எனக்கு 2.5 நாள் ஆயிடுச்சு. சரி, என்னோட எல்லா குட்டிகளும் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா அங்க பசியில என்னோட குட்டிகள் எல்லாம் இறந்து போய் கிடக்குங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே சொல்லுது. இதை கேட்ட அந்த முயலும் கண்ணீர் விட்டுக்கிட்டே, நான் உதவின்னு கேட்டப்ப மற்றவங்க உதவி பண்ணாதப்ப, இதுக்கப்புறம் யாரு வந்து என்கிட்ட உதவி கேட்டாலும் அவங்களுக்கு உதவியே செய்யக்கூடாதுன்ற வெறுப்புணர்ச்சி தான் எனக்குள்ள வந்துச்சு. நீ என்னன்னா மற்றவங்க உனக்கு உதவி செய்யாதப்ப நீ உன்னோட குட்டிகளையே இழந்திருக்கிற, இருந்து உனக்குள்ள அந்த வெறுப்புணர்ச்சியே இல்லாம நீ எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பன்றியும், ஒருத்தவன் தான் அனுபவிச்ச உண்மையான வழியை எப்பயுமே மற்றவங்களும் அந்த வழியை அனுபவிக்கணும்னு அவன் என்னைக்குமே நினைக்க மாட்டான். ஏன்னா அந்த வழியை அனுபவிச்சவனால மட்டும்தான் அந்த வழியோட ஆழம் என்னன்னு புரிஞ்சிக்க முடியும். நமக்கு மட்டும் யாரும் உதவி பண்ணல, நம்ம மட்டும் ஏன் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சா கடைசியில இந்த உலகத்துல உதவித்தன்மைன்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும். கடைசியில நம்ம எல்லாரும் ஒரு வெறுப்புணர்ச்சியோட தான் வாழ வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லுது. நீ என்ன கூட்டிட்டு வந்து உதவி செஞ்சது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான பாடத்தையும் கத்தந்திருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த முயல் சொல்லுது. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி வழியை மற்றவங்க யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பன்றி அந்த இடத்த விட்டு போகுது. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.